ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கோலிவுட் சினிமாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம், வட சென்னை 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஷூட்டிங்கில் சிம்பு இருந்தது தான் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். அண்ட் அது வட சென்னை பார்ட் 2வா இல்லை சிம்பு அவர்களும் வெற்றிமாறனும் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு ப்ராஜெக்டா, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய நியூஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் சிம்பு அவர்கள் வெற்றிமாறன் இணைந்தது ஒரு நியூ ப்ராஜெக்ட். அதுக்கான ப்ரோமோ ஷூட் நேற்று எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ப்ரோமோ ஷூட்ல நெல்சன் அவர்களும் இருந்தது தான் அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நெல்சன் அவர்கள் கேமியோ ரோல் பண்றாரா இல்ல அந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பு கூட நடிக்கிறாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நிறைய பேர் நேற்று இந்த விஷயத்தை வச்சு இது வட சென்னை பார்ட் 2 தான் அண்ட் இது ராஜன் வகையரா அப்படின்னு நிறைய போஸ்டரை எடுத்து ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சீக்கிரமே அந்த ப்ராஜெக்டை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய சினிமா ட்ராக்கர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வட சென்னை 2வா இருக்கக்கூடாது, இது வட சென்னை யூனிவர்ஸ்ல உருவாகிற இன்னொரு ப்ராஜெக்டா இருக்கணும். அண்ட் இவரு ராஜனோட தம்பியா வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் கேட்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு. பட் சிம்பு வெற்றிமாறன் இவங்க கூட்டணி அமையணும்னு நிறைய வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும். ஆல்ரெடி நிறைய படம் மிஸ் ஆனிச்சு, பட் இந்த டைம் இது மிஸ் ஆகவே கூடாது. கண்டிப்பா இது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா அமையணும். அண்ட் தனுஷ் அவர்கள் கூட இப்ப ரீசெண்டா குபேரா படத்தோட ஈவெண்ட்ல வட சென்னை 2 கண்டிப்பா வரும், நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு அபிஷியலாவே நியூஸ் சொல்லிட்டாரு. அண்ட் அது ரொம்ப வருஷமா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு அப்டேட். அண்ட் அந்த அப்டேட்டை ரிவீல் பண்ணிட்டாரு தனுஷ் அவர்கள். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வட சென்னை 2 ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டாரு. அப்போ இது வெற்றிமாறன் சிம்பு இவங்க கூட்டணியில வர ஒரு புது படம். பட் இது வட சென்னை யூனிவர்ஸ்ல ஜாயின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கோலிவுட்லயும் அந்த யூனிவர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் அவரோட எல்சிஓ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் அவங்களோட யூனிவர்ஸ்ல ஒரு படத்தை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருவாகிற படம் வட சென்னை 2வா இல்ல வட சென்னை யூனிவர்ஸ்ல வர ஒரு நியூ ப்ராஜெக்டா நீங்க கெஸ் பண்றீங்கன்றதை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.